எலெக்ஷன் முடிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு வந்து எல்லா குடும்பத்துக்குமே 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் இருக்காங்க. ஊக்கத்தொகையை மாசம் 2,000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் இருக்காங்க. அதே போல வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறேன் இருக்காங்க. அப்படியே ஜெனரலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அனைவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்றம் பாத்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற எலெக்ஷன் பாத்தீங்கன்னா வேகமா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. இன்று பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வலுவான ஒரு கூட்டணி. எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் பலத்துல ஒரு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. எப்படி வந்து பாண்டவர்களுக்கும் நம்ம யுவர்களுக்கும் ஆப்போசிட் நம்ம துரியோதனம், அந்த அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை கௌரவர்கள் எண்ணிக்கையில வந்து அதிகமா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து குறைவா இருந்தாலும் வெற்றி யாரு கிடைச்சது அந்த மாதிரிதான். இது ஒரு பலமான கூட்டணி. மேலும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான கூட்டணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகமே கிடையாது. அவங்க கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கா? காங்கிரஸ் ஜனநாயகம் கிடையாது. யார் இருக்கலாம்? நேரு, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இவங்களுக்கு அப்புறம் யாரும் தலைவர்கள் வர முடியாது. அதே போல திமுகவுல கருணாநிதி, ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்துட்டு உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இவர்களை தவிர்த்து வேற யாரும் வர முடியாது. ஒரு சொந்த கட்சியிலே இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியலன்னா எப்படி வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து ஜனநாயகத்தை உருவாக்குங்க? மன்னராட்சி எதுக்காக ஒழிக்கப்பட்டது? யார் வேணாலும் யார் உயர் பதவிக்கு யார் வேணாலும் வரலாம்ன்றதா. ஆனா இது ரெண்டு கட்சியிலுமே நடந்துட்டு இருக்கா? இது ஒன்னே போதும். அவங்களால அவங்க கட்சியில ஒண்ணு செய்ய முடியல. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், கடந்த முறை திமுக வந்து எத்தனையோ திட்டங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சாங்க. ஏதாவது ஒண்ணு இது பண்ணாங்களா? நிறைவேற்றல. இலவச பஸ்ன்னு சொன்னாங்க, பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. திட்டங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் சொல்றதே செய்வாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்காகவே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடந்த 12 வருடங்களா நீங்க பாத்துருக்கீங்க. என்டிஏ கூட்டணி நம்ம தேசிய ஜனநாயக பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிற ஆட்சி இந்தியாவோட வளர்ச்சி பார்க்கலாம். அதே போல நீங்க வந்துட்டு எடப்பாடி கடந்த 5 ஆண்டுகளுக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க. 4.5 வருஷம் ஆட்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 மெடிக்கல் காலேஜ் வந்து மத்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு வந்திருக்காங்க. இந்த ஏழை ஊர மாணவர்களுக்கு 7.5% வந்துட்டு உள்ஒதுக்கீடுல இன்னைக்கு 3500 மாணவர்கள் வந்து கிராமப்புற மாணவர்கள், அதாவது மெடிக்கல்ன்றது வந்து ஏதோ பணக்காரங்க தான் படிக்கலான்ற கனவை உடைச்சு இன்னைக்கு வந்துட்டு ஏழை எளிய மக்களும் படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இந்த அடுத்த கட்டம் இப்ப வந்து நாங்க பண்ணி இருக்கிறோம் இல்லையா? இப்ப வந்து இதுல வந்து தேர்தல் வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு வந்து எல்லா குடும்பத்துக்குமே 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் இருக்காங்க. ஊக்கத்தொகையை மாசம் 2,000 ரூபாய் கொடுக்குறேன் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் இருக்காங்க. அதே போல வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறேன் இருக்காங்க. அதே போல 3 சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான எண்ணற்ற திட்டங்கள் வந்து இன்னைக்கு அழகாது. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கதாநாயகன். இந்த தேர்தலோட கதாநாயகன் வந்து தேர்தல் வாக்குறுதி. ஆனா அவர்களால் ஒண்ணு கூட கொடுக்க முடியாது. ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் இப்ப கொடுத்துட்டு இந்த கூப்பன் எடுத்து போய் மக்கள் வந்து போய் கேட்டா இது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூப்பன் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, நீ பழசு கொடு, 8,000 ரூபாய்க்கு என்னங்க பொருள் வரும்? எனக்கு ஒண்ணும் புரியல. 8,000 ரூபாய்க்கு என்ன வரப்போகுது? அது 8,000 ரூபாய் கொடுத்ததா? கடந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து எதுவுமே அதுதான். எப்படி வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. தேர்தல் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? தகுதி உள்ள மகளிர், தகுதி பெற்ற, அது என்ன இவங்க இந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் கூப்பன்லயே ஒரு தகுதி வச்சுப்பாங்க. இந்த முறை உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும். கிட்டத்தட்ட 180 சீட்டு வாங்கி தனி பெரும்பான்மையோட இன்னைக்கு திமுக டெபாசிட் வாங்கமான்னு தெரியல. அதுவும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இன்னைக்கு வந்து ஒரு 3 சட்டமன்றம் எடுத்துக்கோங்க. இந்த 3 கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை. சரி, காங்கிரஸ்ல இங்க யாருமே ஆளே இல்லையா? ஆள் இல்லதான். அதனாலதான் மெட்ராஸ்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதே போல ஊத்தங்கரையில காங்கிரஸ்க்கு ஊத்தங்கரையில் ஆள் இல்லையா? அதே போல ஒசூர்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் களத்துக்கு வந்திருக்கிறாங்களா, பார்த்துருக்காங்களா? இதே செல்வகுமார் இருக்கட்டுங்க, இது வரைக்கும் எதுக்குமே அவர் வந்ததே கிடையாது. 5 வருஷம் வந்து எம்பியா இருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? ரயில்வேஸ் வந்து இங்க நான் கொண்டு வந்துருவேன், வரலைன்னா 100 நாள்ல நான் வந்து வேலைக்கு ராஜினாமா பண்ணிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் பண்ணாரா? பண்ணல. அவர் ஆட்சி முடிச்சுட்டு பை பைன்னு சொல்லிட்டு சுருட்டின்னு போயிட்டாரு. அவர்களோட வாழ்வாதாரத்தை ஒடிச்சு எடுத்ததான். இன்னைக்கு 3 ரூபா, 30 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா வித்திருந்த மாங்காய இவர் வந்த உடனே 3 ரூபாய்க்கு, ஏன்னா அசோசியேஷன் போட்டாங்க. அசோசியேஷன் போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. ஆந்திராவில இருந்து இங்க வாங்க முடியாது, ஆந்திராவில இருந்து வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி மொத்தமா காலி பண்ணிட்டாங்க.
இதெல்லாமே வந்து நாம சிந்திச்சு செயல்படணும். அதே மாதிரி கனிம வளங்கள் கொள்ளை, இன்னைக்கு ஆந்திரா இது பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 லோடு ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா. இங்க இருந்து கடத்தப்பட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து யாரு கேட்கறதுக்கு யாரு இருக்கு? இதெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும். பொதுமக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அது பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு நிலையை உணர்ந்துட்டாங்க. அதனால இந்த முறை திமுகவுக்கு சமாதி கட்ட வேண்டிய முடிவு கட்டியாச்சு. நாங்க வந்துட்டு பிஜேபியோடைய மாவட்ட தலைவர் VS கவியரசு, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம்.